வணக்கம். இன்னைக்கு ப்ராஜெக்ட்ல ஃபெவிக்விக் அண்ட் ஒயிட் சிமெண்ட் இது 2 வச்சு லூஸா இருக்கிற டோர எப்படி ஃபிக்ஸ் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். பொதுவா அந்த மாரி டோர்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த கீழ் உட்கார்ற இடம் லூஸ் ஆயிடும். ஓட்டை பெருசாயிடும். அத இந்த ஒயிட் சிமெண்ட் ஃபெவிக்விக் வச்சு அடைச்சிட்டு எப்படி ஃபிக்ஸ் பண்றதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். இப்ப பாருங்க, இந்த ஹோல்ஸ்ல ஒயிட் சிமெண்ட் கொட்டிக்கிறேன். அதுக்கப்புறம் ஃபெவிக்விக் ஒரு 3 சொட்டு விட்டா போதும். ஒயிட் சிமெண்ட் போட்டாச்சு. கொஞ்சம் குத்தி ஒட்டிக்கலாம். இப்போ கொஞ்சம் ஃப்ளாட் பண்ணிக்கலாம். எனக்கு அப்படியே ஃபெவிக்விக் போட்டிங்கன்னா மேடு பள்ளமாக இருக்கும். ஃபெவிக்விக்கு ஒரு 3 சொட்டு விட்டுக்கலாம். இப்போ மறுபடியும் ஒயிட் சிமெண்ட் போடலாம். இந்த ஓட்டை முழுசாக மூடுற வரைக்கும் ஒயிட் சிமெண்ட்டு ஃபெவிக்விக் மாற்றி மாற்றி போட்டுக்கலாம். கடைசியாக ஓட்டை நிறைஞ்சதுக்கப்புறம் ஒயிட் சிமெண்ட் போட்டு ஃப்ளாட் பண்ணிவிட்டு அந்த 3 ஹோல்ஸு பக்கத்தில் எல்லா இடத்துலையும் ஃபெவிக்விக் போட்டு விட்டிங்கன்னா அந்த ஏரியா ஃபுல்லாகவே ஸ்ட்ராங் ஆகிடும். இப்போ பாருங்கள், 3 ஹோல்ஸில் நான் ஃபெவிக்விக் போடுறேன். இப்போ எல்லாம் ஃப்ளாட் ஆகிடுச்சு. ஸோ 3 ஹோல்ஸு இருக்கிற இடத்துல ஃபெவிக்விக் போட்டு எல்லா இடத்துலையும் ஃபெவிக்விக் போட்டு தடவி விட்டுறேன். அதே மாதிரி தான் மற்ற இடத்தாண்டையும். மொத்தம் 3 கீழ் இருக்குது. அதே மாதிரி ஒயிட் சிமெண்ட்டு ஃபெவிக்விக் எல்லாம் போட்டு ஃப்ளாட் பண்ணி அந்த ஹோல்ஸை வந்து ஃபில் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் ட்ரில்லிங் மிஷினை வச்சு சின்னதாக 2 mm தான் அதனுடைய திக்னஸ்ஸு. அந்த நம்ம ஹேண்ட் ட்ரில் இருக்கு இல்லையா, அந்த ஹேண்ட் ட்ரில்லை வச்சு ஹோல்ஸ் போட்டுக்கிறேன். ஏன்னா அப்படியே ஸ்க்ரூ ஏற்றுனீங்கன்னா அந்த வுட்டு வந்து 2ஆக பொளந்துக்கும். ஆக்சுவலாக இது வந்து ஒரு கார்பெண்டர் செய்கிற வேலை. கார்பெண்டரை கூப்பிட்டு பார்த்தேன், அவர் ரொம்ப பிஸியாக இருக்கார், வரலை. ஸோ அதான் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு ட்ரை பண்ணுறேன். இப்போ எடுத்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம். கீழே வந்து இது பார்த்தீங்கன்னா டியூப்லைட்டோட அட்டை. தரையிலேருந்து ஹைட்டு வந்து பார்த்தீங்கன்னா டியூப்லைட் அட்டை எவ்வளோ திக்னஸோ அவ்வளோதான். ஸோ அதில் தான் டியூப்லைட் அட்டை வச்சுருக்கேன். இப்போ நம்ம வந்து ஸ்க்ரூ போட்டுக்கலாம். இது மேலே இருக்கிற கீழே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா தனியாக போட்டுன்னு இருக்கேன், பிடிக்கிறதுக்கு ஆள் இல்லை. ஒரு ஸ்க்ரூ ஏறிச்சுன்னா போதும். ஓகே, ஒரு ஸ்க்ரூ போட்டாச்சு. இப்போ 2வது நடுவில் இருக்கிற கீழேயும் அதேமாதிரி ஸ்க்ரூ பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃபெவிக்விக்கும் ஒயிட் சிமெண்ட்டும் வச்சு போட்டிங்கன்னா அது மக்கியும் போகாது, கரையானும் அரிக்காது. நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸ்க்ரூ போடும்போது ஸ்லிப் ஆகாமல் பார்த்துக்குங்க. ஸ்லிப் ஆச்சுன்னா அப்புறம் திருப்பி கழட்டும் போது பிரச்சனையாக போயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா டாப்பரோட மறுபகுதி சின்னதாக இருக்கிற அந்த லேட்ச் லாக் ஆகிற இடம். இதுக்கு நான் ஒயிட் சிமெண்ட் போட முடியல, ஏன்னா இது டோர் மாட்டிட்டேன். ஸோ ஒரு தென்னங்குச்சியை உள்ளே சொருகிட்டு ஆஸ் யூஷுவல் நம்ம ஃபெவிக்விக் போட்டுட்டு விட்டோம்னா ஒட்டிக்கும். அப்புறம் தென்னங்குச்சியை உடச்சிடலாம். ஸோ உள்ளே இருக்கிற கேப் ஃபில் ஆகிடும். அதுக்கப்புறம் ஸ்க்ரூ பண்ணிடலாம். சும்மா லூஸாக டைட் பண்ணிக்கங்க, மேலேயும் கீழேயும். அதுக்கப்புறம் டாப்பால் போட்டு பார்த்துட்டு சரியாக இருந்தால் ஃபுல் டைட் பண்ணிக்கலாம். நான் சும்மா மேலேயும் கீழேயும் ஸ்க்ரூ ஏற்றிக்கிறேன் லைட்டாக. இப்போ கதவு மூடி லேட்சை போட்டு பார்ப்போம். அலைன்மெண்ட் கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம ஃபுல்லாக டைட் பண்ணிடலாம். இந்த மாதிரி இல்லை, எல்லா விஷயத்துக்குமே டோரில் எங்கேயாவது ஹோல்ஸ் பெருசாச்சுன்னா இந்த மாதிரி ஃபெவிக்விக்கு அப்புறம் ஒயிட் சிமெண்ட்டை வச்சு நீங்கள் நிறைய விஷயங்கள் பண்ணலாம். கதவு செக் பண்ணி பார்ப்போம். சரியாக இருக்குது. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.